வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். மணமான ருசியான முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு, தொட்டுக்க வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம செய்ய போகிறது பொரிச்ச குழம்பு. இதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சுக்க போகிறோம். பாசிப்பருப்பு குக்கரில் போடுங்க. தண்ணி ஊற்றி முதல்ல இதை சுத்தம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பருப்பு ஒரு தடவையோ 2 தடவையோ நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அளவாக பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. இது குத்து மதிப்பாக 2 கப். குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் இதை விட்டு எடுக்க போகிறோம். தண்ணி கம்மியாக ஊற்றிடாதீங்க, அதிகமாக ஊற்றினா கூட பரவாயில்ல, குழம்போட காம்பன்சேட் பண்ணிக்கலாம். பருப்பு இங்கே நல்லா வெந்துருச்சு. அடுத்ததான் மசாலாவுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. இதில் 1 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 3 இல்லைன்னா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பருப்பு வறுபட்டதும் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து வதக்க ஆரம்பிங்க. தேங்காய் நிறம் மாறணும், கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுங்க. தேங்காய் நல்லா வதங்கி இருந்தால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால தேங்காயை கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. என்ன தான் சின்ன மிக்ஸியாக இருந்தாலும் இங்கே நம்ம கம்மியான பொருட்களை தான் அரைக்க போகிறோம். அதனால தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்று முதல்ல இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இது நல்லா மையாக அரைப்பட்டுரும். பருப்பும் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்ததாக குழம்பு தான். ஒரு கடாய் எடுத்து வைங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். சமையலுக்கு எண்ணெய் அவங்கவுங்க இஷ்டம்தான். எண்ணெய் கூடவோ குறையவோ உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 காஞ்ச மிளகாவும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து வறுத்துக்கலாம். எந்த ஒரு பருப்பு குழம்புக்கும் பெருங்காயம் சேர்த்திங்கன்னா கேஸ் ப்ராப்ளமும் அவாய்ட் பண்ணும். அதுக்கு தான் பெருங்காயம் சேர்க்குறோம். இங்கே 4 பல் பூண்டு, 1/2 நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சாச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும், ரொம்ப ப்ரௌனாக வதங்கணும்னு கிடையாது. வெங்காயம் வதங்கினதும் முருங்கைக்காயை சேர்த்தலாம். எப்பயும் போல் முருங்கைக்காயை சின்ன சின்ன பீஸ் ஆக்குங்க. இதை இந்த மாதிரி கீறி விடுங்க. நம்ம இங்கே குக்கரில் போட போகிறது இல்லை, அடுப்புலேயே அப்படியே வேக வைக்கிறதால இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா முருங்கைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக தான் கீறின முருங்கைக்காயெல்லாம் இந்த வெங்காயத்து கூடவே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். எப்பயுமே காய்கறிகளை கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி ஒரு தக்காளியே போதும், வேணும்னா 2 கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கூட எப்பயுமே உப்பு சேர்த்துருங்க, அப்போ தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரொம்ப மசிகிற அளவுக்கு இல்லைனாலும் தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஊற்றிடலாம். எப்படியும் மசாலா மிக்சியில் ஒட்டிகிட்ருக்கோம், அதையும் தண்ணி ஊற்றி கலந்து மறக்காமல் ஊற்றிடுங்க. இதோடு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேருங்க. நம்ம முருங்கைக்காவை இந்த தண்ணியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் கிட்டத்தட்ட 1 இல்லைன்னா 1.5 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. முருங்கைக்காய் வேகணும், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வந்துருச்சுன்னா வேக வச்சுருக்கிற பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். பருப்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் குழம்புக்கு நம்ம இங்கே தண்ணி ஊற்ற போகிறோம். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கா இல்லை தண்ணியாக இருக்கான்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. எனக்கு இங்கே இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் 1 கப் தண்ணி வரைக்கும் விடலாம். இல்லை உங்கள் பருப்பே தண்ணியாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்கள் தண்ணி அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உப்புக்கு வருவோம். உப்பு தான் நிறைய பேருக்கு ப்ராப்ளமாக இருக்கும். உப்பு பொறுத்து தான் குழம்போட டேஸ்ட்டும் மாறும். நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து விட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் நாளில் ப்ராக்டிஸ் ஆயிரும். இதோட நறுக்கின கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுருங்க. இங்கே நம்ம பருப்பையும் ஆல்ரெடி வேக வச்சுட்டோம், காயும் ஆல்ரெடி வெந்தது தான், மசாலா கூட காயோடு சேர்ந்து நல்லா வெந்துருச்சு. அதனால ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா தாராளமாக அதுவே போதும். ஸோ நம்மளோட முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்டைக்காய் வறுவல். இது ஒரு டீப் ஃப்ரை வெர்ஷன். வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது சிப்ஸ் மாதிரி தான். ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு 20லேருந்து 25 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. முதல்லையே தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி துணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வெண்டைக்காயெல்லாம் இப்போ கட் பண்ண ரெடியாக இருக்குது. ஒவ்வொரு வெண்டைக்காயும் எடுத்து மேலே காம்பையும் கீழே இந்த வாழையும் வெட்டிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கோங்க. நீளமாக அப்படிங்கிறது ஒரு வெண்டைக்காவையும் 4 பீஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற எல்லா வெண்டைக்காயும் 4 பீஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். வெட்டின வெண்டைக்காயெல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாமா? மாற்றியாச்சு. இதோட 2 பெரிய ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் சோள மாவு,
1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மேரினேட் பண்ணிடுங்க. இந்த மசாலா வெண்டைக்காயோட ஒட்டணும். அதுக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, ரொம்ப கொஞ்சமாக. நமக்கு தேவை மசாலா வெண்டைக்காயோட நல்லா ஒட்டிடணும். அதுக்காக பஜ்ஜி மாவு மாதிரி கலந்துடாதீங்க, சொத சொதன்னு ஆகிடும், மொறு மொறுன்னு இருக்காது. அடுத்தது என்ன, பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை பாத்திரத்தில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காவை அதில் போட வேண்டியதான். மொத்தமாக அள்ளி போடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா செப்பரேட்டாக வரும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இது நல்லா மொறு மொறுன்னு சிப்ஸ் மாதிரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வெண்டைக்காய் மொறு மொறுன்னு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் வெளியில் எடுத்துடலாம். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பும் வெண்டைக்காய் ஃப்ரையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.